ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். நம்ம வீட்டில் இருந்தபடியே 10 கிலோ குறைக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் சொல்கிறாங்களா? அது முடியுமா முடியாதா? அது பண்ணால் நமக்கு என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும்? எல்லாமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் தான் இருக்குது நியூ இயர் வர்றதுக்கு. நியூ இயர் வருதுன்னு நமக்கு மைண்டில் வந்தாலே நமக்கு வந்து 2 விஷயம் வந்து ஒன்று தோணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடாமலாம் இருந்து எப்படியாச்சும் வெயிட்டை குறைக்கணும், இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஜிம் சேரணும்னு தோணும். ஏன்னா இந்த நியூ இயர் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு எக்கச்சக்க பேர் வந்து சேருவாங்க. அது நம்ம சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் க்ரியேட் பண்ணும் போதே நமக்கு பார்க்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தில் நம்ம எது இருந்தாலும் நம்ம ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நம்ம மைண்ட் செட்டில் வந்து இருக்குன்னு அர்த்தம். மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக கொண்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம வெயிட்டை அதே இதில் வந்து மேனேஜ் பண்ண முடியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 68 இருந்தேன். 68லேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 65 இருக்கேன். இந்த 65 வந்து நான் ஒரு 6 மாதமாக ஒரே வெயிட்டில் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வெயிட் ஏறவும் இல்லை, வெயிட் இறங்கவும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் 65 தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 62, 61 இந்த வெயிட்டில் வந்து வரணும்னு இருக்கேன். ஏன்னா இந்த ப்ராசஸ் முடிச்சு அது வந்ததுக்கப்புறமா நான் திருப்பி வந்து ஒரு 6 மந்த்துக்கோ இல்லை 1 இயருக்கோ வந்து பார்த்திங்கன்னா அதே வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். அதுதான் என்னோடய டார்கெட்டாக இருக்குது. நான் இப்போ ரொம்ப கடுமையாக வந்து இதை சாப்பிடாம அதை சாப்பிடாம இதெல்லாம் பண்ணி ஒரு 10 கிலோ வரைக்கும் குறைச்சி திருப்பி நான் விட்டதை விட 12-15 கிலோவாக வந்து ஏறும். இதெல்லாம் வந்து எனக்கே வந்து நடந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அது வேஸ்ட்டு. அந்த டயட் இருந்ததுக்கு நமக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லை வெறும் இந்த தண்ணியை மட்டும் குடிச்சு உயிர் வாடுறது, இந்த பக்கம்லாம் நான் போக போகிறதே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளே அறியாமல் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல் அடிச்சிடும். சில பேருக்கு இந்த பிளாக் அடிக்கிறதுலாம் வந்து நடக்கிறதுலாம் இந்த டைமில் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கையாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் ரொம்ப வறண்டு போய் ரொம்ப சுருங்கலாம் ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு ஹெல்த்தியாக வந்து ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணணும், ஹேர் லாஸும் ஆகக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டான டயட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈவன் நமக்கு வெயிட் லாஸ் ஆனாலுமே ஹேர் லாஸ் வந்து ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ரேஷியோவில் எடுக்கும்போது நமக்கு ஹேர் க்ரோத் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நான் இப்போ ஹேர் கட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நான் டயட்டில் இருக்க போகிறேன்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் நான் கட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் லென்த்தி ஹேர் தான். இல்லை நான் வாக்கிங் பண்ணாலும் சரி, இல்லை எக்ஸசைஸ் போனாலும் சரி, பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்வெட் ஆகி கிட்டத்தட்ட எனக்கு அது காய வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும். டெய்லி என்னால் அந்த மாதிரிலாம் காய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதனால எனக்கு சளியும் வந்து பிடிச்சிருது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உஷாராக நான் டயட்டு வாக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே ஹேர் கட் வந்து பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பண்ணிவிட்டு இது வளர்கிறதுக்கு எப்படியோ எனக்கு 3 to 6 மந்த் ஆச்சு ஆகும் மினிமம், கொஞ்சம் ஹைட் வர இடத்துக்கு. என்னோடய டார்கெட்டை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் திருப்பி நான் வந்து ஹேர் க்ரோத் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. நான் வந்து இதே மாதிரி ஈரத்தோடவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு 4 நாள் வாக்கிங் போவேன், 5ஆவது நாள் வந்து சளி ஜுரம்னு வந்து படுத்துருவேன். இது எனக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த ஹேர் கட் பண்ணது விஷயமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் என்ன சாப்பிட போகிறேன், ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட போகிறேன், நைட் என்ன சாப்பிட போகிறேன், இந்த ரொட்டீன் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் டெய்லி வந்து என்னால் வீடியோ மேக் பண்ண முடியாது. அதனால நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லிடுறேன். எனக்கு இந்த வெயிட் லாஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவும் போடுறேன். இதை நான் எப்படி மெயின்டைன் பண்ணேன், எப்படி நான் கான்ஸ்டண்ட்டாக கொண்டு போனேன்னு சொல்லிட்டு. நீங்கள் சாப்பிடாமல் இருந்தெல்லாம் வெயிட் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து அழிச்சிருங்க. ஏன்னா அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது, நம்ம ஸ்கின்னுக்கும் நல்லது கிடையாது. நான் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரெட்டு 2 பீஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எக்கு அப்புறம் வெள்ளரிக்காய் இது வந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து வீட்டில் செய்கிற தோசை இட்லி எதுவாக இருந்தாலும் நீங்கள் 4 சாப்பிட்ற இடத்துல 2 சாப்பிடுங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயட் தான் நான் சொல்லுவேன். இது சாப்பிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு லஞ்சுக்கும் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் நொறுக்கு தீனி எதுவும் திங்காமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று நீங்கள் வந்து 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து இந்த பம்கின் சீட்ஸ், குக்கும்பர் சீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ரேஷியோ வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போ பசிக்குதுன்னு தோணுதோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சூவ் பண்ணிக்கலாம். அதை நம்ம சாப்பிட்டாலே நமக்கு வந்து இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்ற எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கம்மியாகிறதுக்கும். அப்படியும் இல்லாமல் ஃபெலக்ஸ் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆளி விதைகள், இதை வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கும் நடுவில் ஒரு டைம் பீரியட் இருக்கும்ல, இந்த டீ காஃபிலாம் குடிக்கணும்னு தோணும்ல, அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து இதை வந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த தண்ணியை குடித்தோம்னா நமக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து அந்த எண்ணங்களே வராது. இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்ணுன்ற ஒரு ஐடியா வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இது ஏன்னா கம்மி பண்ணிடும். ஏன்னா இது நம்ம குடித்தாலே நமக்கு வயிறு வந்து ஒரு ஃபுல்லான ஃபீல் கிடைக்கும்.
நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ நாங்கள் அதை பண்ணிட்டோம்னாலே இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம சாப்பிட்றத வந்து கட் பண்ணலாம். குறிப்பாக வீட்டில் இருக்க லேடிஸ் தான் வந்து நம்ம நிறைய சாப்பிடுவோம். ஏன்னா நமக்கு அடிக்கடி இந்த ஃப்ரிட்ஜ் பக்கம் போனாலே ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கி வச்சுருந்தோம்னா பசங்களுக்காக நம்மளும் சேர்த்து சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி கேட்டகிரி தான் நான்லாம். அதனால இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா நொறுக்கு தீனி சாப்பிடணுன்றது வந்து ரொம்பவே கம்மியாயிடும். இது நம்ம பண்ணாலே கிட்டத்தட்ட 2 கிலோ வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி தூக்கி போட்டலாம். இன்னொன்று வந்து டீ காஃபி வந்து குடிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ நீங்கள் 2 வேளை குடிக்கிறதா இருந்தால் 1 வேளையாக ஆக்கிக்கணும். இது மாதிரி பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம 1 வேளையை ஆக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுக்கிற இடத்துல 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒயிட் சுகர் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. நான் இந்த சுகருன்னு மென்ஷன் பண்ணுறது வந்து நாட்டு சக்கரை. நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து எடுப்பேன்னா அதை வந்து இப்போ நான் 1/2 தான் எடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ப்ராசஸ். இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நமக்கு பெருசாக எந்த விதமாகவும் மைண்டில் வந்து தோணாது. நம்ம இதை மிஸ் பண்ணுறோம், இதை சாப்பிடாமல் இருக்கோம், அந்த மாதிரி தோணாது. அந்த மாதிரி தோணாமல் இருக்கும்போது தான் நம்மளால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். நம்ம எல்லாமே கட் பண்ணி அப்படியே ஞானி மாதிரி வாழ்ந்துட்டு இந்த 1 மாதத்துக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விட்டதையும் பிடிக்கிற மாதிரி நம்ம பயங்கரமாக சாப்பிட ஆரம்பித்தோம். நம்ம பிரியாணி கூட சாப்பிட்லாம் மதியானம் லஞ்சாக எடுக்கும்போது. ஏன்னா போர்ஷன் கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி வந்து வாங்கினீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடுவீங்களா, அதை வந்து நீங்கள் 1/3 மட்டும்தான் சாப்பிடணும். பேலன்ஸ் இருக்க போர்ஷன் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து சப்போஸ் வெள்ளை ரைஸ் இருக்குல்ல, வெள்ளை ரைஸ் வந்து நம்ம 1 கப்பு தான் சாப்பிட்ணும். அதை விட டபுள் மடங்கு வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் சாப்பிடணும். இப்போ நீங்கள் பீன்ஸோ கேரட்டோ எது பண்ணாலும் சரி, இந்த அளவுக்கு ஒயிட் ரைஸ் இருக்கணும், இந்த அளவுக்கு வந்து காய்கறிகள் இருக்கணும். இதை நீங்கள் சாப்பிட்டாலே நம்ம டயட்டில் இருக்கோன்ற எண்ணம் வராது. ஏன்னா நீங்கள் சாப்பிடும்போது வயிறு வந்து ஃபுல்லாகிடும். அதே மாதிரி சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிடாதீங்க, வாயை திறந்து சூ பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அப்படி பண்ணாமல் வாயை மூடிட்டு அந்த வாய்க்குள்ளே உங்களால் எந்த அளவுக்கு சூ பண்ண முடியுமோ அந்த கெப்பாசிட்டி மட்டும் வச்சு பொறுமையாக ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது எந்த அளவுக்கு நல்லா சூ பண்ணி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகுது. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் 6 மணிக்கெலாம் சாப்பிடுங்க, 5:30 மணிக்கெலாம் சாப்பிடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் நான் சத்தியமாக சாப்பிட முடியாது. ஏன்னா நான் தூங்குறது வந்து பார்த்திங்கன்னா 10-11 மணி ஆகிடும். நான் இங்கே 6 மணிக்கு சாப்பிட்டு நடுவில் 5 மணி நேரம் என்னால் சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? அதெல்லாம் கனவுல கூட இருக்க முடியாது. ஸோ இப்போ நான் 10 மணிக்கு தூங்க போகிறேன்னா நான் 8 மணிக்கு சாப்பிட்றேன். 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதே மார்னிங் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் 4 தோசை சாப்பிட்ற இடத்துல 2 தோசை மட்டும் சாப்பிடுங்க. அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு மினிமம் 2 hours பிஃபோரே சாப்பிட்ருங்க. அப்படி சாப்பிட்டா தான் நமக்கு வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த டயட் ப்ராசஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸில் வச்சுருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக்லேயுமே இருக்குது. நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து டீடாக்ஸ் வாட்டர் பாட்டில். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நான் நெல்லிக்காய், புதினா, ஏன்னா இஞ்சி பீஸ் வந்து போட்டிருக்கேன். இஞ்சி நிறைய கிடையாது, சும்மா ஒரு 3-4 பீஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் அளவு நான் குடிப்பேன். ஃபஸ்ட்டு இது வந்து குடித்து காலி பண்ணதுக்கப்புறமா திருப்பி இன்னொன்று வந்து ஃபில் பண்ணி வச்சுப்பேன். மார்னிங்லேருந்து ஈவினிங் ஒரு 4 o'clock வரைக்கும் தான் இது குடிப்பேன். நைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் தான் குடிப்பேன். நெல்லிக்காய்லாம் ஊற வச்சு குடிக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்களோ இல்லையோ இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெல்லிக்காய் நம்ம டெய்லி ஒன்றாச்சும் அட்லீஸ்ட் சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம ஸ்கின்னு, ஹேர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பயங்கரமாக வேலை செய்யும். இதில் வந்து நீங்கள் வார்ம் வாட்டர் தான் ஆட் பண்ணணும். நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர் இருக்க வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எசன்ஸ்லாம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வார்ம் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஊற்றின உடனே குடிச்சிங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் சிப்பாக குடிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி குடிச்சோன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு இந்த கட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு வந்து இது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் லாஸ் ஜர்னி வந்து நீங்களே என் கூட சேர்ந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியோ இல்லை நியூ இயருக்கு ஒரு 2 நாளுக்கு அப்புறமோ வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அந்த டைமில் வந்து நமக்கு என்ன வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மென்டல் ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வந்து நீங்கள் 3 ஆங்கிளில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் ஆங்கிள், சைடு ஆங்கிள், அப்புறம் பேக் ஆங்கிள் 3மே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 40 டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் திருப்பி இதே ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இன்ச்சஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டான ஹெல்த் வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடை மட்டும்தான் சொன்னேன். இன்னொரு மெயின் விஷயம் எக்ஸசைஸ். நான் வந்து இப்போ 20 மினிட்ஸ் வாக்கிங் போகிறேன், 10 மினிட்ஸ் வந்து வீட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன். அதுக்கு வந்து மெயினாக நான் இந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கு தான் எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன், ஹார்ம் ஃபேட்டை குறைக்கிறதுக்காக.
இதை நான் கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு இருக்கேன். ஒரு 1 வீக் அப்புறமா 40 மினிட்ஸ் வாக்கிங்கும் 20 மினிட்ஸ் வீட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour எவ்ரிடே வந்து நான் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணுன்ற பிளானில் இருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாப்பி ஜர்னியாக இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.